ஹரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வர போறேன்னா, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஓப்பனிங் வந்து யார் வருவான்னு நினைக்கிறீங்க? ருத்துராஜ் வருவாரா இல்ல ஒன்டோன் வருவாரா? யார் ஓப்பனிங் வருவா? ருத்துராஜும் ரச்சின் ரவீந்திராவும் கண்டிப்பா வருவாங்க. கான்வேக்கு வாய்ப்பு கம்மி. ருத்துராஜும் ரச்சின் ரவீந்திராவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ருத்துராஜும் ரச்சினும் விளையாடுவாங்க. ஒன் டவுன் யார் வருவா? ஒன் டவுன் ராகுல் திரிபாதி வரும். ராகுல் திரிபாதி. செகண்ட் டவுன் அதுதான் சென்னை ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பரிசா கொடுப்பார்னு நினைக்கிறேன். தோனியை இந்த சீசன் முழுவதும் ஃபார்வர்டா ப்ளே பண்ணி வைக்க ஒரு திட்டம் வச்சிருப்பாரு என்னுடைய. நிச்சயமா பாருங்க, ஒரு மிக முக்கியமான தகவலை நம்ம ஹரி சொல்லியிருக்காரு. இது எல்லாரும் எதிர்பார்க்கறேன். ஏன்னா தோனியோட கடைசி சீசனா இது இருக்குமோ? ஏன்னா தோனி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு, கடந்த 3 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்காருங்க MS தோனி. எனவே 2 டவுன்ல தோனி வந்து அதிரடி ஆட்டத்தை காண்பிக்க போறாரு அப்படின்றத நம்ம ஹரி சொல்லியிருக்காரு. ஹரி கணிப்பு சிறப்பா இருக்கா, சரியா இருக்கான்றதை நம்ம பொண்ணு பார்க்க போறோம். ஆனா சென்னையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தா போதாதுங்க. அதனால மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த அணியின் வீரர்களை பார்ப்போம். அந்த அணி வீரர்கள், மும்பை இந்தியன்ஸ் வீரர்களை யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கான்னு பார்ப்போம். வழக்கம் போல ரோஹித் சர்மா, ரெகுல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ், அர்ஜுன் டெண்டுல்கர் பையங்க, நமந்தீர், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சாகர், ட்ரெண்ட் பவுல்ட் அண்ட் கரண் சர்மா. இதுல எல்லாருமே சிறந்த வீரர்கள், சந்தேகமே இல்லை. அர்ஜுன் டெண்டுல்கர் மட்டும் இது வரைக்கும் சோபிக்கல. இந்த மேட்ச்ல வாய்ப்பு கொடு, ஏன்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீமர். எனவே அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். நம்ம டீம்ல போட்டுருக்கோம் 11ல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு. சூரியகுமார் யாதவ் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கை அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா SKY சூரியகுமார் ஸ்கை. அந்த ஸ்கை வந்து இங்க ஏற்கனவே சூரியன்லாம் இருக்கிறனால அந்த ஸ்கை இங்க பளிச்சுன்னு இருக்குமான்னு தெரியல. உங்க கணிப்பு என்ன? இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட சுழல் பந்து வீச்சாளர்களை திணற வைப்பாரா? சிக்ஸர் மழை பொழிவுன்னு சொல்லியிருக்காரு. சிக்ஸர் மழை இருக்குமா இன்னைக்கு? சிக்ஸர் மழை பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து சூரியகுமார் யாதவ் 11 செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மைக்கே 11 பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவோட ட்ராப் வந்து அந்த அணிக்கு பெரும் சிக்கல் ஏற்படுத்திருக்கு. அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன தான் தைரியமாக பேசி நாங்கள் சென்னை பவுலிங் போட்டாலே அடிப்போம் அப்படின்னு சொன்னாலும் அவர் கண்டிப்பாக 11 சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது மிக சரியான பாயிண்ட் ஹரி. எல்லாம் இதில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும், அதனால தான் இப்போ இடைமறிக்கிறேன். ஆம் நேயர்களே, ஏன்னா சென்னைக்கு எதிராக எப்படி என்ன கடந்த 5 போட்டிகளில் நீயா நானான்ற போட்டி, எல் கிளாசிக்கோன்றது ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை இருப்பான்னு நம்ம தமிழ் சொல்லுவோம், நீயா நானான்னு சொல்லுவோம். நீயா நானா போட்டியில் யாராவது எத்தனை முறை மோதிருக்காங்க, எத்தனை முறை ஜெயிச்சிருக்கான்ற தகவலை பார்க்க போகிறோம். இப்போ அது குறித்த வரைகளை தற்போது வரப்போகிற அந்த வரைகளை பார்த்து கொண்டே பேசுவோம். நீயா நானா போட்டியில் பார்த்தீங்கன்னா MS தோனி, ரோஹித், ஏன்னா 2 நட்சத்திர வீரர்களை போட்டுக்கூடாம CSK 37 முறை விளையாடி இருக்காங்க. அதில் CSK 17 வெற்றி, அதிகபட்ச ரன்களா 218 ரன்களை குவிச்சிருக்கு. குறைந்தபட்சமாக 79க்கும் ஆல் அவுட் ஆயிருக்கும். 5 கோப்பைகளையும் ஜெயிச்சிருக்கும். ரோஹித் சர்மா பொறுத்த மட்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர வீரர். எனவே அவரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 20 போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக 219 ரன்களை எடுத்திருக்காங்க. குறைந்தபட்சம் 136, 5 கோப்பைகளை ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இதுதான் அவங்களுடைய இது. ஆனால் இதில் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 20-17 அவங்க முன்னணியில் இருந்தாலும் கடைசி 5 போட்டிகளில் 4 போட்டிகள் தொடர்ந்து 4 போட்டிகளில் இந்திய அணியை, அதாவது இந்திய அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை CSK தான் ஜெயிச்சிருக்குங்க. எனவே CSKக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா கடந்த 2 வருஷமா தொடர்ந்து நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். கடந்த முறை 2 முறை படுதோல்வி அடைஞ்சார்கள் மும்பை. எனவே இதை பார்க்கும்பொழுது நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஒரு சைக்கலாஜிக்கலா, உளவியல் ரீதியாக அவங்க ஒரு பெரிய பயத்தில் தான் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா சென்னை, அது சேப்பாக்கும்னாலே சென்னை அணி வந்து திடீர்னு வீறு கொண்டு எழும் சிங்கமாக கர்ஜி போனோமே. ஏன்னா நம்ம ஊர், நம்ம கோட்டை, நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே நம்ம தான் ராஜா, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்மளை சிதைப்பதற்கு ஏற்ப அவர்கள்கிட்ட சிறந்த பவுல்ட் வந்து ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். அவர் அதே மாதிரி அந்த அணியில் பந்து வீச்சுன்னு எப்படி இருக்கு? ஏன்னா நம்மள பேட்டிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ், MS தோனி, ராகுல் திரிபாதி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜன், பெரிய பட்டியல். அஸ்வின் வரைக்கும் போகுது. அஸ்வினை பற்றியும் பேசினாங்க. 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கார் சென்னைக்கு. ஏன்னா அவரை பற்றியும் பேசுவோம். எனவே இந்த சென்னையோட பேட்டிங்கை சிதைப்பதற்கு ஏற்ப அவர்கள்ட்ட பந்து வீச்சு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பந்து வீச்சு வலுவானதாக இருந்தாலும் சென்னை மைதானத்துக்கு அது ஈடுபடுமா அப்படிங்கிறது என்னோட கணிப்புப்படி அது கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய சுழற்பந்து வீச்சாளர்கள்னு பெரிய யாரும் இல்லை. அதே சமயத்தில் ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் பிளேயர்ஸில் கரண் சர்மா மட்டும்தான் இருக்கிறாரு. மேபி அவங்களுக்கு அந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் சென்னையில் சறுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பந்து வீச்சு பலமாக இருக்குது, அது சென்னை மண்ணில் இடப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான்.